காக்கா வடைய திருடு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முட்டையை தூக்கிட்டு போகிறத இந்த வீட்டில் தான் நான் பார்க்குறேன். கழுவுன சாமாவெல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு காலையிலே பறக்க நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டு அதனால நான் பாட்டு ஸ்பீடாக ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பாடாக வேணும்னு சொல்லிட்டு போயிடுவார். வழக்கம் போல தான் பாதி நேரம் எங்கள் வீட்டில் சாம்பாராக தான் இருக்கும், மற்ற நேரம் தான் வெரைட்டி ரைஸாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கோவக்காவை பொரியல் பண்ணிட்டு உருளைக்கிழங்குல சாம்பார் வச்சிடலாம் நான் நினச்சேன். ஆனால் பண்ணது என்னமோ வேற. கோவக்காவில் சாம்பாரை வச்சுட்டு உருளைக்கிழங்க நான் வதக்கிட்டேன். அந்த ஸ்பீடில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நான் பாட்டு மாற்றி பண்ணிட்டேன். சைடை போக்குலேயே நேற்று அரைச்ச பச்சை அரிசி மாவுலேயே தோசை சுட்டுட்டேன். அழகாக நல்லா வந்துடுச்சு, எனக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. தினமும் இதே மாதிரி வெரைட்டியாக தோசை சுடலாம் நானே முடிவு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு அதுக்காக ஸ்லைஸாக கட் பண்ணி மசாலா போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணலாம் நான் நினச்சேன். அது என்னமோ தெரியல, ஸ்பீடில் வந்துட்டு எனக்கு தாறுமாறாக உருளைக்கிழங்கு நான் வந்துட்டு கியூப் மாதிரி கட் பண்ணிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்